கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு நான் வாழ்த்துகிறேன். தண்ணீர்கள் கடக்கும் போது என்னோடு இருக்கின்றேன், அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றீர். மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. தண்ணீர்கள் கடக்கும் போது என்னோடு இருக்கின்றேன், அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றீர். மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. என் மேல் அன்பு கூர்ந்து எனக்காய் இரத்தம் சிந்தி, என் மேல் அன்பு கூர்ந்து எனக்காய் இரத்தம் சிந்தி, என் பாவம் கழுவி விட்டீரே. எனக்கு விடுதலை தந்து விட்டீரே. என் பாவம் கழுவி விட்டீரே, எனக்கு விடுதலை தந்து விட்டீரே. நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. தண்ணீர்கள் கடக்கும் போது என்னோடு இருக்கின்றேன், அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றேன். மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. தகப்பனே, ஒவ்வொரு நாளும் எங்கள் கூடவே எந்த சூழ்நிலையிலும் எங்களை கைவிடாமல் நடத்தி வருகிற உம்முடைய நல்ல அன்புக்காக நன்றி அப்பா. மூழ்கி போக விடாமல் எங்களை காத்து வருகிற நல்ல தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே நம்ம தியானிப்பதற்காக ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்தை வாசிக்கிறேன். நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. அருமையான ஒரு வேத வசனம். ஆண்டவர் சொல்லுகிறார், தண்ணீரை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன், ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை என்று சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, விசுவாச வாழ்க்கையில் சில நேரங்களில் சில தண்ணீர்களை கடந்து போகிறது போல நம்முடைய வாழ்க்கையில் சில பாதைகள் அமையும். அப்பொழுது நமக்கு என்ன செய்வதென்று தெரியாமல் எப்படி நான் இதெல்லாம் கடந்து போகிறேன் என்று தவித்து தயங்கி நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடலாம், அல்லது தண்ணீர் ஒரு பெரிய சுவரை போல மதிலாக எழும்பி நிற்கலாம். அந்த சமயங்களில் எப்படி கடக்கப் போகிறோம் என்று சோர்ந்து போய் நின்றால், கர்த்தரை சார்ந்து அவருடைய உதவியை நாடி நம்ம நின்றால், இஸ்ரவேல் ஜனங்கள் அன்றைக்கு செங்கடலுக்கு முன்பாக வந்து எப்படி இதை கடந்து போகிறோம் என்று கலங்கி நின்ற நேரத்தில் ஆண்டவர் ஜனங்களை வெட்டாந்தரை வழியாக எப்படி எளிமையாக கடந்து போக பண்ணினாரோ அதுபோல் நம்மளையும் கடந்து போக பண்ணுவார். தண்ணீர் எதை குறிக்கிறது என்றால் தடைகளை குறிக்கிறது, சில போராட்டங்களை குறிக்கிறது, சில நெருக்கமான சூழ்நிலைகளை அது நமக்கு குறிக்கிறது. இன்னும் நீங்கள் சங்கீதம் 66ஆம் சங்கீதம் 10-12 வரை வாசிக்கிறேன். தேவனே, எங்களை சோதித்தீர், வெள்ளியை புடமிடுகிறது போல எங்களை புடமிட்டீர். எங்களை வலையில் அகப்படுத்தி எங்கள் இடுப்புகளின் மேல் வருத்தமான பாரத்தை ஏற்றினீர். மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறிப்போக பண்ணினீர். தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வாசித்த வசனத்தை கவனிச்சு பாருங்க.
இந்த தண்ணீரை கடந்த அந்த மனுஷன் எப்படி சொல்ல, தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம்னு சொல்கிறார். அதற்கு பிறகு எங்களுக்கு ஒரு செழிப்பான இடத்தில் தேவன் எங்களை கொண்டு வந்து விட்டீர் என்று நம்ம இங்கே பார்க்க முடிகிறது. இந்த வேத வசனத்தை கவனித்து கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தண்ணீரை கடந்து போகிறது போல சில நெருக்கத்தில் இன்றைக்கு கடந்து போய் கொண்டிருக்கிறீங்கன்னா, ஆண்டவராகிய தேவன் அந்த தண்ணீரையும் அந்த பாடுகளையும் கடந்து போவதற்கு கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஆனால் அந்த சமயத்தில் நாம் செய்ய வேண்டியது முற்றிலுமாக தேவனை நம்பி அவரை சார்ந்து நின்றால் எளிமையாக இந்த தண்ணீரை நாம் கடந்து ஜெயம் பெற முடியும். எனவே இந்த நாட்களில் சோர்ந்து போகாதீங்க. தண்ணீர் போல பிரச்சனைகள் வருகிறதா, கர்த்தருடைய கையை பிடித்து கொள்ளுங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி யோர்தானை கடந்து போனாங்களோ அதே மாதிரி கடந்து போக கர்த்தர் உதவி செய்வார். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ எப்படி அக்கினியை கடந்து போனாங்களோ அதே மாதிரி நீங்களும் அதை கடந்து போக கர்த்தர் உதவி செய்வார். சோர்ந்து போக வேண்டாம், கர்த்தர் நமக்கு துணை செய்வார். நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைக்காக நன்றி. தண்ணீரையும் தீயையும் கடந்து செழிப்பான ஒரு இடத்தில் கொண்டு போய் எங்களை சேர்க்கிற உம்முடைய நல்ல கிருபைக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.